இப்போ அபியங்கம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது, எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டீப் வெயின் த்ரோம்போசிஸ் இருக்கிறவங்க. டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அப்படின்னா நம்மளோட வெயின்ஸ்ல ரத்தம் உறைஞ்சு போற கண்டிஷன் தான் டீப் வெயின் த்ரோம்போசிஸ். இந்த மாதிரி உறைஞ்சு போன ரத்தம் நம்ம மசாஜ் கொடுக்கும்போது மூவ் ஆகி பல்மோனரி எம்பாலிசம், அதாவது அந்த மூவ் ஆன அந்த பிளட் கிளாட் உங்க லங்ஸுக்கு போயிட்டு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஸோ அதனால நீங்க டீப் வெயின் த்ரோம்போசிஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை பண்ணக்கூடாது. ஃபீவர் இருந்தா அபியங்கம் பண்ணக்கூடாது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஃபீவர் வரதுக்கான காரணம் என்னன்னா மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன்ஸ்னால, பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால தான் வரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க அபியங்கம் பண்ணிட்டு வார்ம் வாட்டர்ல குளிக்கும் போது அந்த பிளட் சப்ளை அதிகமாகி பாக்டீரியாவோ வைரஸோ உங்க உடம்பு ஃபுல்லா பரவறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால அபியங்கம் ஃபீவர் அப்ப பண்ணக்கூடாது. ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், அதாவது லங்ஸ் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, சளி தொந்தரவு, அலர்ஜிக் ரைனைட்டிஸ், இல்ல சிஓபிடி, இல்லைன்னா எம்பிசிமா, இந்த மாதிரி லங்ஸ் சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க அபியங்கம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி உங்க உடம்புல கஃபம் அதிகமா இருக்கு. அதனால உங்களுக்கு அதிகமா மியூக்கஸோ அந்த ஃபிளெமோ ப்ரொடியூஸ் ஆகுது. அபியங்கம் நம்ம எப்படி பண்றோம்? ஒரு ஆயிலை வச்சு பண்றோம். ஆயில் எப்பவுமே கஃபத்தை கூட்டும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம உடம்புல கஃப பிரச்சனை இருக்கும்போது கஃபத்தை கூட்டுற மாதிரியான பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. அதனால அபியங்கம் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கவங்க பண்ணக்கூடாது. அடுத்து பிரெக்னென்ட் லேடிஸ் தே ஷுட் நாட் டூ, அவங்க பண்ணவே கூடாது அபியங்கம். பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு அவங்க குழந்தைக்கு ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கணும். ஸோ அதனால அபியங்கத்தை அவாய்ட் பண்ணிடணும். வேற யாரும் அபியங்கம் பண்ணக்கூடாதுன்னா கஃப பிரகிருதியில இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப குண்டா ஒபீஸா இருக்கிறவங்க டெய்லி அபியங்கம் பண்ணக்கூடாது.